2021ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலின் போது 176 கோடியாக இருந்த நடிகர் கமல்ஹாசனின் சொத்து மதிப்பு கடந்த 4 ஆண்டுகளில் 129 கோடியாக அதிகரித்து 305 கோடியாக உயர்ந்துள்ளது. இருந்து 6 புதிய மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்வு செய்ய ஜூன் 19ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கியுள்ளது. திமுக சார்பில் போட்டியிடும் 4 இடங்களில் 3 இடங்கள் திமுக வேட்பாளர்களுக்கும் 1 இடம் மக்கள் நீதி மய்யத்துக்கும் ஒதுக்கப்பட்டுள்ளது. திமுக கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் போட்டியிடும் மக்கள் நீதி மய்ய தலைவரும் நடிகருமான கமல்ஹாசன் தனது வேட்புமனுவை முதல்வர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் தாக்கல் செய்தார். கமல்ஹாசன் தாக்கல் செய்த வேட்புமனுவில் தனது சொத்து மதிப்பையும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதில் அசையும் சொத்துகளின் மதிப்பு 59.69 கோடி என்றும் அசையா சொத்துகளின் மதிப்பு 245.86 கோடி எனவும் கடன் மதிப்பு ரூபாய் 49.67 கோடி எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொத்தம் அவருடைய சொத்து மதிப்பு 305 கோடியாக காட்டப்பட்டுள்ளது. கடந்த 2021 கோவையில் உள்ள சட்டமன்ற தொகுதி ஒன்றில் போட்டியிடுவதற்காக கமல்ஹாசன் வேட்புமனு தாக்கல் செய்த போது அவருடைய சொத்து மதிப்பு 176 கோடியாக இருந்தது. இந்த நிலையில் 4 ஆண்டுகளில் மக்கள் நீதி மய்ய கட்சித் தலைவர் கமல்ஹாசனின் சொத்து மதிப்பு 129 கோடியாக அதிகரித்து 305 கோடியாக உயர்ந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.